1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்குது. என்ன வார்த்தை சொல்லுங்க? அவன். சரிங்களா? அவரவர், அவன் என்கிற வார்த்தை. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பே அவன் தான். என்ன சொல்லுங்கள்? அவன். மொத்தத்தில் சொல்லுவாங்களா, கூட்டத்தோட டேஷ், அப்படி கிடையாது. சரிங்களா? அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அவரவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை ஏராளமாய் வேதத்தில் வசனங்கள் உண்டு. ஆனால் சில காரியங்களை நான் சொல்ல கொடுக்க போகிறேன். இந்த இடத்திலே சாலமோன் தேவன் விரும்பினபடி ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். அவைகளெல்லாம் இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுகிறது. ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு 7 ஆண்டுகள் ஆயிற்று. எத்தனை ஆண்டுகள் சொல்லுங்க? 7 ஆண்டுகளாக ஆலயத்தை கட்டுகிறான் என்றால் அவனுக்கு முடியாததுனால 7 வருஷம் ஆச்சா? சொல்லுங்க. இல்லை, அவனுக்கு எதுவுமே குறைவு கிடையாது. பொன், வெள்ளி, மர காரியங்கள் எதுவுமே குறைவு கிடையாது. ஆனால் அவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை கர்த்தருக்காக கட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு கட்டுகிறது ஏதோ ஒரு பரிதாபமாக கட்டியிருக்கிறாங்க, அப்படி அல்ல. இது தேவனுடைய அரண்மனை. இது என்ன சொல்லுங்கள்? தேவனுடைய சிங்காசனம் இங்கே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அப்படி அவன் நேர்த்தியாய் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 7 ஆண்டுகள் ஆயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவை எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு தன்னுடைய தகப்பனாகிய தாவீது நேர்ந்து கொண்டதான வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய பொக்கிஷத்தில் கொண்டு வந்து வைத்தான். 7:51 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கோம். சரிங்களா? தகப்பன் என்னதெல்லாம் நேர்ந்து கொண்டாரோ அதெல்லாம் தனக்குன்னு வைக்கல, அதை எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் வைத்தான்? தேவ ஆலயத்தின் பொக்கிஷத்தில் கொண்டு போய் வைத்தான். அதற்கு பின்பு பார்ப்பீர்கள் என்றால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் லேவியர்கள் சுமந்து கொண்டு வந்து தான் கட்டினதான ஆலயத்தில் உள்ளே கொண்டு போய் வைக்கிறான். அவங்க அப்பா செஞ்ச தப்பு என்ன சொல்லுங்க? அவங்க அப்பாவாகிய தாவீது செஞ்ச தப்பு என்ன சொல்லுங்க? சொல்லுங்களேன், தெரியலையோ? உடன்படிக்கை பெட்டிய சுமக்க வேண்டிய ஆசாரியர்கள் சுமக்காம எது மேல வச்சுட்டான்? புது மாட்டு வண்டியில் வச்சுட்டான். சரிங்களா? மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வந்ததுனால நமக்கு தெரியும் அங்கே ஊசாய் செத்தான். சரிங்களா? தேவன் அவனை அடித்தான்னு சொல்லப்பட்டுகிறது. அப்பா செய்த தப்பை யார் பண்ணல? சாலமோன் பண்ணல. என்னைக்குமே தவறான காரியங்கள் ஒருவேளை நம்முடைய பெற்றோர் செய்திருப்பார்கள் என்றால் அந்த தவறான காரியம் நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உங்க அப்பாவும் அம்மாவும் நல்ல ஒரு முன் உதாரணமான காரியங்களை செய்திருப்பார்கள் என்றால் கட்டாயம் பிள்ளைகளாகிய நாமும் அதே முன் உதாரணத்தை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். தவறான காரியத்தை செய்திருந்தால் அந்த தவறை பிள்ளைகளாகிய நாமோ நம்முடைய பிள்ளைகளோ செய்யவே கூடாது. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே பாருங்க, அப்பா செய்த தப்பை செய்யாம ஆசாரியர்கள் மூலமாக, லேவியர்கள் மூலமாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்து இவன் அதற்கு முன்பதாக நடந்து போகிறான். ராஜா என்ன செய்கிறான்? ஆமா, நடந்து போகிறான். அதற்கு பின்பு உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு தேவாலயத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். கேருபீன்கள் நடுவில் வைக்கிறார்கள். அதை வைத்துவிட்டு வெளியே வரும் பொழுது 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 8:10 அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. காரணம், அவன் ஆலயத்தை கட்டும் பொழுது மனப்பூர்வமாக, சந்தோஷமாக, ஒரு குறைவில்லாதபடி நேர்த்தியாக கட்டி முடிக்கும் பொழுது அவனுடைய ப்ரொசீஜர், தேவன் கொடுத்த கட்டளையின்படி உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் மூலமாக சுமந்து கொண்டு உள்ளே கொண்டு போய் வைத்து ஆசாரியர்கள் இன்னும் வெளியே புறப்படவில்லை. ஆலயத்தை மகிமை நிரப்பினது. அல்லேலூயான்னு சொல்லுங்கள். சத்தமா அல்லேலூயான்னு சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு அதை ஏற்ற காலத்தில் செய்வாராக. அல்லேலூயா. அவருடைய மகிமை நிரப்பக்கூடிய நிலைமையில கர்த்தர் நமக்கு ஆலயத்தை தந்து அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது
ஊழியர்களாகிய நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவ மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் ஆலயத்தை மூடுவதாக. அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பின்பதாக இந்த சாலமோன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு காரியமாய் சொல்லுகிறான், ஆண்டவரே, பாவத்தை செய்ததின் நிமித்தமாக நாங்கள் ஒருவேளை சிறைப்பட்டு போனால், சிறையிருப்பிலே எங்கள் பாவத்தை உணர்ந்து நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீர் ஜெபத்தை கேட்டு அவர்களை மன்னித்து அவருடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும். ஒருவேளை எங்கள் பாவத்து நிமித்தமாக மலை தாழ்ச்சி உண்டாகும் என்றால், மழை பெய்யாதபடி வானம் அடைக்கப்படும் என்றால், நாங்கள் எங்கள் பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, இந்த ஆலயத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் கேட்டு மழையை வர்ஷிக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னும் பஞ்சம், சரிங்களா, இன்னும் கொள்ளை நோய், ஸ்தோத்திரம், வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, இதெல்லாம் என்ன விளைச்சல்களை ஸ்தோத்திரம் கெடுக்கிறதான காரியங்கள், வறட்சி, சாவி, இவைகள் போன்றதான காரியங்கள் ஏற்படும் பொழுது, வாதைகளும் வியாதிகளும் ஏற்படும் பொழுது, அப்போதான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஸ்தோத்திரம். என்ன வாசித்தோம்? 38ஆம் வசனம். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நீ கேட்கணும். சரியா? நீங்க கேட்கணும், நீங்க மன்னிக்கணும். அதுக்கப்புறம் அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவன் நம்முடைய வழிகளுக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்யணும்? பலன் அளிப்பீராக. நல்ல கவனிங்க. கொள்ளை நோய், பஞ்சம், வறட்சி, இவைகளெல்லாம் வரும் பொழுது, நஷ்டங்கள், சேதங்கள் வரும் பொழுது எல்லாரும் ஜெபம் பண்றாங்களா இல்லையோ? 38ஆம் வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும். ஆமே சொல்லுங்க. யாராயிலும் ஒரு மனுஷன் தன்னுடையதான இருதயத்தின் வாதைகளை உணர்ந்து, தன்னுடைய குறைகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபித்தால், கர்த்தாவே நீர் இறங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் இந்த இடத்துல அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடி அவனுடைய வழிகளின்படி அவனுக்கு நீர் பலன் அளிப்பீராக. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் எல்லாரும் திருந்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நினிவே பட்டணத்தார் மாதிரி எல்லாரும் திருந்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில ஆட்கள் உணர மாட்டாங்க, சில ஆட்கள் இன்னும் துணிகரமாக இருப்பாங்க, சில ஆட்கள் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் அதுல ஏதாயிலும் ஒரு மனுஷனாகிலும் அவைகளை உணர்ந்தவனாக தேவ சமூகத்தில் அவைகளை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணினால் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இந்த செய்தியுடைய தலைப்பு ஒரு கூட்டம் என்று இல்லாதபடி அவன் செய்ய வேண்டிய காரியம். ஆமென். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரவர் செய்ய வேண்டிய காரியம். பொதுவாகவே அவங்க வயிறு நிறையணும்னா அவங்க தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். எனக்காக நீங்களும் சாப்பிட முடியாது, உங்களுக்காக நானும் சாப்பிட முடியாது. எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் நாம சாப்பிட்டாதான் நம்முடைய வயிறு என்ன செய்யும்? நிரம்பும். அதனால அவரவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை வேகமாய் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில். அங்க சொல்லப்பட்டிருக்க முதல் பகுதி என்ன? அவன் தன் தேவனை நோக்கி என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். நமக்கு இந்த சூழ்நிலை தெரியும். எங்கே போக சொன்னதான நிலையிலே எங்கே போனான் யோனா? சொல்லுங்கள். நினிவேக்கு போக சொன்ன நிலையிலே தர்ஷீஷுக்கு போனான். தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். அப்படி போகிறவன் கப்பலிலே பணம் கொடுத்து ஏறி அவன் போகும் பொழுது அங்கே கர்த்தர் என்ன செய்தார்? பெருங்காற்றை அனுமதித்தார். பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடையும் என்கிறதான சூழ்நிலைகள் உண்டாயிற்று. என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்கள். பெருங்காற்று உண்டாயிற்று, பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று, கப்பல் உடையும் என்கிற சூழ்நிலை உண்டாயிற்று. யார் நிமித்தமாக? ஒரு மனுஷன் நிமித்தமாக கர்த்தர் எதெல்லாம் செய்கிறார் பார்த்தீங்களா? ஹலோ. ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னந்தனியாய் நின்றவன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. அவன் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் கூட நிக்கல. நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். அன்றைக்கு இருந்ததான ஆகாப் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும், இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவ ஜனங்கள் எல்லாரையும் பாகாலை வழிபடும்படியாக, பாகாலுக்கு விக்கிர தோப்பு, பாகால் தீர்க்கதரிசிகள், இவைகளை வைத்துக் கொண்டு அவன் தேவ ஜனங்களை முற்றுமுடிய தேவனை விட்டு பிரித்து விட்டான். தன்னந்தனியா நின்றது யார் தான் சொல்லுங்க?
இந்த எலியா மட்டும்தான். இந்த ஒருவனுக்காக கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். அத்தனை கூட்டமும் சத்தமிட்டது, ஒருத்தருடைய சத்தத்துக்கும் பதில் கொடுக்கவில்லை. பாகால் தெய்வம் இருந்தாதானே சோத்திரம், பதில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எலியா ஜெபித்ததான ஒரு 30 செகண்டுக்கு உள்ளான ஜெபத்துக்கு அந்த ஒருவனுக்காக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவன் நம் ஒருவருக்காக எதை வேணாலும் செய்வார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஒருவருக்காக நாம் ஆராதிக்கிற தேவன் எதை வேணாலும் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏதோ நாங்க 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா செய்வார் இல்ல, நீ ஒரு ஆள் ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வார். காரணம் நீ ஒரு ஆள் கர்த்தருக்கு முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாலுமி தான் சொல்லுகிறான், எப்ப அவன் எழும்பி அவனுடையதான தேவனை நீங்கள் என்ன செய்யுங்க, நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். கப்பல்காரன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், வேண்டுதல் செய்யுங்க, அவரவன் நோக்கி கூப்பிடுங்கள், அவரவர் ஜெபம் பண்ணுங்கள், அவரவர் தேவனை நோக்கி கதறுங்கள். ஒருவேளை நாம இந்த அழிவுக்கு, இந்த கப்பல் சேதத்துக்கு, இந்த உயிர் சேதத்துக்கு நாம் தப்புவிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறான். அதனால அவரவர் ஜெபிக்கிற ஜெபம் கட்டாயம் அவசியம். ஆமென் சொல்லுங்க. நீங்க குடும்பமா ஜெபிக்கலாம், சபையாக ஜெபிக்கலாம், ஒரு சிலர் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆனா அதுக்கு மேலான ஒன்று, நீங்க தன்னந்தனியா தேவனோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பின்பு பாருங்கள், இந்த ஒரு சூழ்நிலையில் இவன் அடித்தட்டில் போய் அயர்ந்த நித்திரை பண்ணினான் யோனா என்று சொல்லப்பட்டுகிறது. இவனை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சதுனா எழுந்துரு. அந்த வசனத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனமா வாசிங்க, டக்குனு வாசிங்க. யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று. அதுக்கு முந்தின வசனம், அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். போதும், தேவனை நோக்கி என்ன செய்து கொள், வேண்டிக்கொள். எழுப்புறது யாரு சொல்லுங்க? மாலுமி வந்து எழுப்புறார். மாலுமி நம்மளை எழுப்பணுமா, கர்த்தர் நம்மளை எழுப்பணுமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எழும்ப பண்ணி ஜெபிக்க வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காலையிலே கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணத்தக்கதா தட்டி எழுப்பக்கூடியவர். ஆமென். நல்லா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது? சிலருக்கு அனுபவம் இருக்கும், அப்படி யாரோ தட்டுனது போல இருக்கும். எழுச்சி பார்த்தா கரெக்டா நீங்க என்னைக்கு எப்ப ஜெபம்னு நினைக்கிறீங்க அந்த டைம் கரெக்டா இருக்கும். என்ன அதுக்கு முன்னாடி இருக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்கள். தேவன் நம்மை அதிகாலையில் எழும்ப பண்ணி ஜெபம் பண்ண வைக்கிற தெய்வம். நித்திரை பண்ணுகிறது என்ன? இன்னைக்கும் சிலருக்கு இந்த வார்த்தை டைரக்டா போகுது. நித்திரை பண்ணுகிறது என்ன? எழும்பி தேவனை நோக்கி வேண்டுதல் செய். காலம் கொடிதான காலம், காலம் பொல்லாத காலம் என்று தெரிந்த பின்பும் நடக்கிற ஒரு சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஆபத்துகளும் விபத்துகளும் சேதங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் நடக்கிறதான இந்த சூழ்நிலையில நாம விழித்திருந்து ஜெபிக்கவில்லை என்றால், காலையில எழும்பி ஜெபிக்கவில்லை என்றால் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திரை பண்ணுகிறது என்ன? நித்திரை விட்டு எழும்பு என்பது சிலருக்கு தேவனுடைய வார்த்தை. தூங்கி காலத்தை கழிச்சிடாதீங்க. ஒருவேளை நீங்க நைட் ஷிஃப்ட் பார்த்து காலையில் வந்து படுக்கிறீங்களா, பிரச்சனை கிடையாது. நைட் டியூட்டியில் இருந்தோம், காலையில் தான் வந்து படுத்திருக்கிறோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம், இரவு நேரத்தில் நல்ல நித்திரை செய்தவர்கள் அதிகாலையில் எழும்புங்க. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? மாலுமி எழுப்புகிறான். காரணம் கடல் கொந்தளிப்பு, காரணம் உயிர் சேதம் ஏற்படும், என்ன வேண்டுமென்றால் சம்பவிக்கும் என்கிற நிலைகள் உண்டான பொழுது எழும்பி ஜெபிக்கும்படியாக ஒரு மாலுமி யோனாவை எழுப்புகிறான். அவன் எழுந்த உடனே ஜெபம் பண்ணானா? ஹலோ, ஜெபம் பண்ணனா? அவர் எங்க போன பிறகுதான் ஜெபம் பண்ணாரு? மீன் வைத்துக்கொள்ள போன பிறகுதான். ஆண்டு முன்னாடி சொல்லிக்க பார்த்தீங்களா, செக் வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் தான் ஜெபம் வருமா? வைக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருவோம், ஜெபத்தை பண்ணுவோம். காலையில் எழும்புங்க, எழும்பி ஜெபம் பண்ணுங்க. எதற்காக சொல்லுகிறேன்? அவரவர் ஜெபிக்க வேண்டும். இப்போ நம்ம கூட்டமாக வந்திருக்கிறோம், அவரவர் ஆராதித்தீங்களா? ஏதோ கூட்டமாக சேர்ந்து ஆராதிச்சோம் அப்படி இல்லை. நான் உங்களை ஆராதனைக்குள்ளே நடத்தினா நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய கண்கள் ஸ்தோத்திரம் தேவனை பார்த்து உணர்வு அடைந்து, ஆண்டவரே பாதைகள் இல்லாத பொழுதும் நீர் நடத்த அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செங்கடலுக்கு முன்னாடி எந்த பாதை இருந்தது? வனாந்திரத்தில் எந்த பாதை இருந்தது? அல்லேலூயா. கர்த்தர் நடத்த அறிந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீ அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணிப்பாரு. பாதையே இல்லாட்டாலும் கர்த்தர் உன்னை நடத்துவார், வழியே இல்லாட்டினாலும் கர்த்தர் உன்னை நடத்துவார். நீ அவரவர் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும், அவரவர் தேவனை நோக்கி ஆராதிக்க வேண்டும், அவரவர் உபவாசிக்க வேண்டும், அவரவர் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு பேச நான் செய்யும் ஜெபமும்
என்னோடு அவர் பேச நான் வாசிக்கும் வேதமும் என் வாழ்க்கை முறையாக மாறணும். அல்லேலூயான்னு சொல்லுங்கள். தேவனோடு நான் பேசும் என் ஜெபமும் அவர் என்னோடு பேசும் வேதமும் என் வாழ்க்கை முறையாக என்ன செய்யணும்? மாறணும். அவர் மன்னாவை பொறுக்கினால் அவருடையதான வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் தனியா ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் வசனத்தை வாசித்தீங்க? இல்லைங்களா? நிறைய குறைவு இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் மாற்றப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் நீங்கள் தான் எங்களுக்கு பைபிள் வாசிக்கணும். சர்ச்சில் நாங்கள் வாசிப்போம்ல, எல்லாரும் சேர்ந்து பாஸ்டமாக வாசிக்க நாங்கள் மாறி மாறி வாசிப்போம்ல. அப்படி அல்ல. காலையில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கணும். அதே போல் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்கள் வாசித்து இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஸ்தோத்திரம். நித்திரை விட்டு எழும்பலைன்னா நமக்கு நேரம் போயிடும். வேகமாக பரப்புறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும். அதுலேயும் லேட்டாக நிறைய நேரம் வருவோம். நித்திரையில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் காலத்தை கழித்து விடாதபடி நித்திரையை விட்டு எழும்பு. நித்திரையை விட்டு எழும்பு. ஆகாரத்தை விட்டு எழும்பு. எழும்பினவள் யார் என்றால் அன்னாள். யார் சொல்லுங்கள்? அன்னாள். மனமடிவாக்கப்பட்டு கண்ணீர் விடுகிற சூழ்நிலையிலும் விருந்து இருக்கிறது. ரெட்டிப்பான பங்கை எல்கானா கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான்? அன்னாளுக்கு கொடுக்கிறான். ரெட்டிப்பான பங்கு அங்க வைக்கப்பட்டதான கொழுத்த கன்றை அடித்து வைக்கக்கூடியதானே அது நல்ல ஒரு ஆகாரம், சுவையான ஆகாரமாக இருக்கட்டும். அதுல அவளுக்கு திருப்தி இல்லை, அதுல அவளுக்கு சந்தோஷம் இல்லை. காரணம் மனமடிவாக்கப்பட்டு ஆளக்கூடிய சூழ்நிலையில போஜனத்தை விட்டு எழுந்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அவள் எழுந்து தேவ சமூகத்தில் போய் தன்னந்தனியாய் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினால் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டபடியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு பின்பு போய் போஜனம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. போஜனத்தை விட்டு எழும்பு. போஜனத்தையே முக்கியப்படுத்திட்டு இருக்காதீங்க, ஆகாரத்தையே முக்கியப்படுத்திட்டு இருக்காதீங்க. ஆகாரம் முக்கியமானாலும் தேவனுடைய சமூகம் அதை விட முக்கியமானது. ஆராதனை அதை விட முக்கியமானது. எத்தனை பேர் கூட சேர்ந்து ஆமென் சொல்வீங்க? பாருங்கள், வீட்டில் ஒரு வேளை ஆண்டவரை அறியாத மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தா அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆகாரத்தை செஞ்சுட்டு காலையிலேயே செஞ்சு வச்சுட்டு அவங்க ஒரு குறையும் நம்மளை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி செஞ்சு வச்சுட்டு ஓடி வந்துருங்க. காலையில் உங்க வீட்டில் எல்லாருமே ஆண்டவரை அறிந்தவர்கள் என்றால் காலை ஆகாரம் நமக்கு முக்கியம் அல்ல. ஆராதனையை முக்கியப்படுத்தி துரிதமாய் ஓடி வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அன்னாள் ஆகாரம் நல்ல ஆகாரங்க. ஸ்தோத்திரம். ஏதோ ஆகாரம் பிடிக்கல அதனால எழுப்பி போன, அப்படி அல்ல. நல்ல ஆகாரத்தை விட்டு எழுந்தால் காரணம் இருதயத்தை ஊற்றும்படியாக தேவ சமூகத்துக்கு போனதான அன்னாள். அதனாலதான் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கல, 6 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தம் அல்லையா சொல்லுங்கள். எதற்காக சொல்லுகிறேன்? அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். மிகவும் பசியா இருந்தது, ஆனாலும் ஜெபம் பண்ண போனா. யாரு சொல்லுங்க? பேதுரு. யாரு சொல்லுங்கள்? பேதுரு. பசியா இருக்கிறான், ஆனா ஆகாரம் இன்னும் ரெடி ஆகல. நம்மளா என்ன செஞ்சிருவோம்? கொஞ்ச நேரம் தூங்குவோம். கொஞ்ச நேரம் என்ன செய்வோம்? ஆகாரம் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தூக்கத்தை போடுவோம். அவன் பசியான நேரத்திலும் போய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினா கர்த்தர் அவனோடு கூட தரிசனத்தில் இடைப்பட்டு போ, புறச்சாதிகள் நடுவில் போ, கொர்நேலி வீட்டுக்கு போ. பாருங்க, இவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நித்திரையை விட்டு எழும்பு, போஜனத்தை விட்டு எழும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எவ்வளவு ஊழியம் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஊழியம் இருந்தாலும் பிதாவோடு கூட இருக்கிற நேரத்தை ஒரு நாள் மிஸ் பண்ணல. ஆமென் சொல்லுங்க. முக்கியமான வைபவம், முக்கியமான சம்பவம். ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக ஆயத்தமாக இங்கே ஈசாக்கு ரெடியா இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னா கொஞ்ச நாளுக்குள்ள யார் வரப்போறா? அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வரப்போகிறது. கம்யூனிகேஷன்ல எதுவுமே கிடையாது. ஹலோ, ரெபேக்காள் வாராலும் கூட அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. யார் வரப்போறாங்கன்னு அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா அப்படிப்பட்டதான அக்கேஷன்லும் தியானம் பண்ணும்படியாக தன்னந்தனியா போறான் பாருங்க. அவன் தான் முக்கியமான தேவனுக்கு பார்வையில் விலையேற பெற்றதான ஆள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன், இன்னைக்கு வேற என்னது, மற்ற காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்திடுது பாருங்க. அவைகள் அல்ல முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடையதான பொசிஷனோ, நம்முடையதான ஸ்தோத்திரம் சிச்சுவேஷனோ, ஸ்தோத்திரம் நம்முடைய குவாலிஃபிகேஷனோ எதுவுமே தேவனை தேடுகிறதுல தடுக்க கூடாது. அல்லேலூயான்னு சொல்லுங்கள். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். அவரவர் ஜெபம் பண்ண வேண்டும். அவரவர் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 6:4, அவனவன் தன் தன் சுய கிரியை
சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது அவனவன் தன் தன் மற்றவனை சுய கிரியை போதும் நல்ல கவனிங்க. அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம், நம்முடைய கிரியைகள் என்ன என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதுல முதல் வசனம் என்ன சொல்கிறது? ஒருவர் பாரத்தை ஒருவர் முதல் வசனம், ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும். முதல் வசனம், சகோதரனே யாதொரு குற்றத்தில் ஒருவன் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு நல்லா கவனிங்க, அவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். யாராவது ஒருத்தன் குற்றம் செய்துட்டாங்க தெரிஞ்சதுன்னா வேதம் சொல்லுகிறது, அவனை கண்டம் பண்ணி அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லல. சாந்தமுள்ள ஆவியோடு அவனை சீர்பொருந்த பண்ணணுமா. அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு உலகத்துல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு ஊழியர்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது சொல்லுங்க? அதை அசிங்கப்படுத்தி கேவலமா பேசி யூடியூப்ல போட்டு பலருக்கு பரப்பி இதெல்லாம் செய்கிறது சேற்றெடுத்து நம்ம மேலேயே ஓடுற மாதிரி தான். அப்படிலாம் காரியங்கள் இருக்கும் என்றால் நம்ம மனதில் வைத்து ஜெபிக்கலாமே தவிர நாமே அதை அசிங்கப்படுத்த கூடாது. எதற்காக சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க வேண்டும். மற்றவளை பார்க்கும் பொழுது ஏராளமாய் பார்ப்போம். நான் கேட்கிறேன், உன்னை பாரு முதல்ல, உனக்குள் இருக்கிறத பாரு முதல்ல, உனக்குள் இருக்கிற குற்றத்தை பாரு முதல்ல, உன்னை நீ சோதித்து பாரு. கர்த்தருடைய பந்திக்கு வரும் பொழுது 1 கொரிந்தியர் 1:11-31 வாசிக்கிறோம், நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நீ அடுத்தவனை பார்த்து நியாயம் தீர்க்கிறதை விட நீ உன்னை நிதானித்து பார், நம்மை சோதித்து பார்ப்போம். நீங்கள் மத்தேயு 7:1-5 வரைக்கும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீ குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு பிறரை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள் இயேசு சொன்னார். இயேசுடைய மலை பிரசங்கத்தை வாசிக்கும் பொழுது, உன் கண்ணில் நீ என்ன வச்சிருக்கிற? நீ உத்தரத்தை வச்சிருக்கிற. அடுத்தவன் கண்ணுள்ள எதை பார்த்துட்டு இருக்கிற? துரும்ப பார்த்துட்டு இருக்கிற. முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்கப்பார். 1-5 வரைக்கும் உள்ள வசனங்களை இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறார். எதுக்கு சொல்லுகிறேன்? அநேக நேரம் மற்றவங்களுடைய குறைகளை பார்த்தே நம்முடைய வாழ்க்கையை கழிச்சிடுறோம். மற்றவங்களை குறைகளை சொல்லியே நம்மளை பெரிய ஆளா, நம்மளை நீதிமானா காட்டிக்கொண்டே இருக்கிறோம். என்ன சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே? முதலாவது நம்மை பார்க்க, அவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அவரவர் செய்ய வேண்டியது என்ன? அவரவரை சோதித்து பார்க்கணும், அவரவரை நிதானித்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றது போல, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும், அவர்களை நடத்தும். அப்படி அல்ல, கவனிக்கிறீங்களா? அவர்களை நடத்தும் இல்லை, என்ன நடத்துங்கப்பா. அவன் ஒரு இடத்துல குற்றம் செய்தான். நீங்க 2 சாமுவேல் ஸ்தோத்திரம் 24ஆம் அதிகாரம் அங்க நீங்க வாசிக்கும் பொழுது, ஜனங்களை தொகை பார்ப்பதற்கு எவ்வளவு பேர் என்னுடைய ஆளுகள் இருக்கிறாங்க அதை பார்ப்பதற்கு அவன் ஏவப்பட்டானா. நல்லா கவனிங்க. யோவாப் என்கிற படைத்தளபதி சொல்லுகிறான், ராஜாவே நீங்க இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு கர்த்தர் உம்மை வர்த்திக்க பண்ணுவார். ஆனா ஏன் இப்படி என்ன விரும்பணும்? ஏன் என்றதுனால என்ன பிரச்சனை? ஏப்பா, நான் எத்தனை பேருக்கு ராஜா தெரியுமா? என் ஆளுகள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? பட்டயம் பிடிக்கிறதான போர் வீரர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? இந்த மேட்டிமையும் பெருமையும் கர்வமும் இயற்கையாக எளிதாக நெஞ்சிரும் வந்துவிடும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனலத்தனையாய் கர்த்தருடைய ஜனங்களை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். இவன் எண்ணி பார்க்க விரும்புகிறான். ஆண்டவர் என்ன சொன்னா வேற. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எப்பா நீ நட்சத்திரத்தை என்ன முடியாம திகைச்சிருப்பான், இவ்விதமாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று. இவர் என்ன செய்கிறாரு? தேவன் சொன்னாமலே என்ன செய்கிறாரு? என்ன பார்த்தாம், அது தேவனுக்கு முன்பதாக பாவமாக இருந்தது. எண்ணி முடிச்ச பின்பு அவருடைய இருதயம் அவனை வாதித்தது. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன். பாத்தீங்களா? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? எல்லாரும் சொல்லுங்கள். 19ஆம் சங்கீதத்தில் அந்த இருக்கும் அந்த வார்த்தை, தன் பிள்ளைகளை உணர்வான். சங்கீதக்காரன் தான் எழுதுகிறான். அப்ப பாருங்க, நிறைய நேரம் அடுத்தவன் குற்றத்தையே பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். குடும்பத்தில் பாருங்க, ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க தொடங்குச்சு? ஆதாமே தொடங்கினது. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே புசிக்க கூடாதுன்னு சொன்னதானே கனியை புசித்தாயோ? அவன் சொன்னது யார? நீர் தந்த ஸ்திரியானவள். அப்ப நீ சாப்பிடலையா? அவளை சொல்றல்ல, நீ சாப்பிடலையா? முதலாவது
கட்டளை ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டதா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதா? முதல்ல நான் ஒன்றை தான் சொன்னேன். முதல்ல இந்த கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. நான் ஒன்றை தான் நான் சொன்னேன். அவ புசிச்சிட்டா இல்ல, அப்ப நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்காம இருந்திருக்கணும்ல. நீ என்னச்சுட்ட இப்ப கேட்க சமயம் யாரை சொல்ற? ஆமா, நீ செய்யலையா? அப்போ நீ செஞ்சுட்டல்ல. என்ன சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, அடுத்தவங்கள பிளேம் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க தேவன் உதவி செய்வாராக. சங்கமே, இந்த தாவீது அந்த குற்றத்தை செய்த பின்பு ஒரு மாபெரும் அழிவு வந்தது. 70,000 ஜனங்கள், நல்லா கவனிக்க வேண்டும், இவனுடைய குற்றத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்தார்கள். ஒரு நேரத்தில் கதறி அழுத, ஆண்டவரை நான் தானே பாவம் செய்தேன், நான் தானே அக்கிரமம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு கதறினா பாருங்க. 17ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம். அதனால தான் கர்த்தர் அவ்வப்போது மன்னித்து அவனை தூக்கி எடுத்து இருதயத்துக்கு ஏற்றவனா கர்த்தர் அவனை பார்த்தார். அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். நாம் அடுத்தவங்களை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படாதுங்க. என்னைக்கு நம்முடைய குற்றங்களை நம்ம ஒத்துக்கொண்டு அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்த்து ஒத்துக்கொள்கிறானோ அன்னைக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். கைவரித்து அல்லேலூயா சொல்லுங்க. பரிசேயனை பார்க்கும் பொழுது அவனை மாதிரி கிடையாது, எவனை மாதிரி கிடையாது. அங்க ஒருத்தன் ஜோம் பண்ணிட்டான் பாருங்க, இந்த ஆயக்காரனை மாதிரி கிடையாது. கம்பேர் பண்ணி கொண்டிருக்கான் பாருங்க. நீதிமானாக்கப்பட்டவன் யார் தான்? நீதிமானாக்கப்பட்டவனை புறப்பட்டு போனவன் யார் தான் சொல்லுங்க? ஆயக்காரன் தான். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரை பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தன்னை ஒத்துக்கொண்டு தன்னை பரிசோதித்து பார்த்ததான ஒரு ஆயக்காரன், தன் நீதியிலேயே மிதந்தவன். அந்த நீதியில அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் செய்ததான ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருந்தது. இவன் துன்மார்க்கனாக, இந்த ஆயக்காரன் துன்மார்க்கனாய் வந்தாலும் நீதிமானாக புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயான்னு சொல்லுங்கள். அவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். வாசியுங்கள் ஸ்தோத்திரம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லேவியராகமம் 19:3. உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். போதும். அவனவன் என்ன செய்யணுமா? தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்திருக்க வேண்டும். ஓய்வு நாளை என்ன செய்யணும்? ஆசரிக்க வேண்டும். கைவேத்தி ஆமீன் சொல்லுங்க. ரைட். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே தேவ ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடையதான பெற்றோரும் தேவனை அறிந்தவர்கள். அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்யணுமா? பயந்து நடக்க வேண்டும் என்று தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். நல்ல கவனிக்கணும். அதற்கு முன்பதாக உள்ள வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கும், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? மோசேக்கு ஆண்டவர் அநேக சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். அவைகளெல்லாம் லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி வரும் பொழுது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லிட்டு அடுத்த காரியம் என்ன சொல்கிறார் என்றால், அவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் எப்படி நடக்கணும்? பயந்து நடக்க வேண்டும். இப்படிப்பட்டதான அல்லேலூயா பெற்றோரை உடையவர்கள் பாக்கியவான்கள். காரணம், பெற்றோர்கள் தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள். அப்படி என்றால் பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிள்ளைகள் தேவனுக்கும் பயப்படணும், பெற்றோருக்கும் பயந்து நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை போல பரிசுத்தர் ஆகுங்கள் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் முதல்ல சொல்லுகிறார். பிள்ளைகளே, தேவனுக்கும் பயப்படுங்க, தேவன் தந்த பெற்றோருக்கும் பயந்து நடங்க. ஆமீன். நல்லா சொல்லுங்க. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அது நம்மை பரிசுத்தராய் மாற்றுகிறதுல ஒரு பகுதி. ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்க கவனிக்க வேண்டும், அநேக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் இருந்தார்கள். வேதத்தில் ஒரு சில பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஓப்னி பினேகாஸ், தகப்பன் பேர் என்ன? ஏலி. அந்த பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? 1 சாமுவேல் 2:12 சொல்லப்பட்டிருக்கும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். பேலியால் என்றால் பிசாசின் பிள்ளைகள். கர்த்தரை அவர்கள் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாத பிள்ளைகள் தேவனுக்கு பயப்பட மாட்டார்கள். தேவனை அறியாத பிள்ளைகள் பெற்றோருக்கும் பயப்பட மாட்டார்கள். நல்ல கவனிக்கணும். பெற்றோருக்கும் தேவனுக்கும் பயப்படாத பிள்ளைகள் முரட்டாட்டம் உள்ள சந்ததியாக, எதிர்த்து நிற்கிற சந்ததியாக, பாவங்களை துணிகரமாய் செய்யக்கூடிய சந்ததியாகத்தான் வரும். ஆனால் தேவனுக்கும் தேவன் தந்த பெற்றோருக்கும் பயந்து நடக்கிறதான சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும், பரிசுத்த சந்ததியாக இருக்கும், தேவனுக்கு பிரியமான சந்ததியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
சாமுவேல் போன்ற ஆட்கள் பாருங்க, தாய் தகப்பனோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. ஆசாரியனாகிய லேவி கீழே தான் அவன் இருந்து, ஸ்தோத்திரம், ஏலின் கீழே தான் வளர்க்கப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அதே ஏலினுடையதான பிள்ளைகள் ஓப்னியும் பினேகாசும் தேவனுக்கும் பயப்படல, தந்ததான பெற்றோருக்கும் பயப்படல. பேலியாளின் பிள்ளை பிசாசின் பிள்ளைகளா இருந்தார்கள். ஒரு ஆசானுடைய பிள்ளைகள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஜனங்கள் எல்லாம் பலி செலுத்த வரும் பொழுது பலி செலுத்துவதற்கு முன்பதாகவே அதுல முக்கியமான பங்கை வேலையாட்களை அனுப்பி, அன்னைக்கும் பாருங்க ரவுடிசம் பண்ணியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற வேலையாட்களை அனுப்பி கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அந்த காணிக்கையில முக்கியமான பங்கை பறித்து கொண்டு போயிருக்கிறார்கள். தேவாலயத்துக்குள் வந்ததான ஸ்திரீகளிடத்தில் மோசமாக இந்த ஓப்னி பினேகாஸ் நடந்திருக்கிறார்கள். வேதம் பின்னாடி சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தேவன் அவர்களை சங்கரிக்க சித்தமானார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? தேவன் அவர்களை சங்கரிக்க சித்தமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 கடை அந்த பின்னாடி லாஸ்ட்ல எழுதப்பட்டிருக்கும். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! அந்த அளவுக்கு துணிகரம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் பயப்படல, தேவன் தந்த பெற்றோருக்கும் பயப்படல. முடிவு, பட்டயத்தால் வெட்டுண்டு மடிந்தவர்கள் இந்த ஓப்னி பினேகாஸ். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு யுத்த காலத்துல பட்டயத்தால் வெட்டப்பட்டு ஒரு ஆசானுடைய பிள்ளைகள் மரிக்கிறது எவ்வளவு பரிதாபமான ஒன்று. எதற்காக சொல்லுகிறேன்? தேவனுக்கு பயப்படாத சந்ததியோ, தேவன் தந்த பெற்றோருக்கு பயப்படாத சந்ததியோ முரட்டாட்டம் உள்ள சந்ததியாக தான் இருக்கும். சரிங்களா? எதிர்த்து நிற்கிற சந்ததியாக தான் இருக்கும், விரோதமாய் நடக்கிற சந்ததியாக தான் இருக்கும். ஆனா தேவனுக்கு பயந்து, தேவன் தந்த பெற்றோருக்கு பயந்து நடக்கிற சந்ததி ஆசீர்வாதமாக உயர்த்தப்படும். யோசேப்பு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன், அதே நேரத்தில் பெற்றோருக்கும் பயந்து வாழ்ந்தவன். ஒருவேளை தாய் அவன் இழந்தவனாக இருக்கலாம், ராகேலை இழந்தவனாக இருக்கலாம். ஆனாலும் பாருங்க, தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு பயந்து நடந்தான். எப்படி சொல்லுகிறேன்? சொப்பனம் பார்த்ததுனால அத்தனை சகோதரர்கள் அவனை வெறுக்கிறாங்க, அவனை கொலை செய்ய பார்க்குறாங்க. ஆனால் அப்பா இப்போ சொல்றாரு, எப்போ அவன் சகோதரனை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு சொல்றாரு. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? யோசேப்பு, நான் போக மாட்டேன். என்னை கொல்ல நினைக்கிறவங்க என் அண்ணன்மாரெல்லாம் ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோபத்தோடு இருக்கிறாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். இவன் போகிறான் என்றால் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறது தகப்பனுக்கும் பயந்த ஒரு யோசேப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்து நடக்கிறீங்களா? கேட்டு பாருங்க. அப்பா அம்மாங்கிற உரிமை நமக்கு உண்டு. அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ், பெரிய ஸ்லாக்கியம். உங்களுக்கு ரைட்ஸ், நிறைய ரைட்ஸ் இருக்குது சரிங்களா, அப்பா அம்மாங்கிறதுனால. அதற்காக பெற்றோருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமே சொல்வீங்க? நீங்கள் பிள்ளைகள் வளர்ந்துட்டீங்கிறதுக்காக உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் நீங்கள் அவங்க அப்பா அம்மாவோட அதிகமாக படிச்சுட்டீங்க, அதிகமான வேலையில் இருக்கிறீங்கிறதுனால உங்கள் அப்பா அம்மாவை துச்சமாக நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. எத்தனை சொல்கிறீங்க? தேவனுக்கு பயப்படுகிறதான யோசேப்பு, அல்லேலூயா, பெற்றோருக்கு பயந்ததான யோசேப்பு எங்கே உட்கார்ந்தான்? சிங்காசனத்தில் போய் உட்கார வைத்தார் கர்த்தர். ஆமென். நல்லா சொல்லுங்க. வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஓப்னி பினேகாசுக்கும் யோசேப்புக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால தேவனுக்கு பயப்படுறதான தேவ பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தந்ததான பெற்றோருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நல்லா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. அதோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை, ஓய்வு நாளை என்ன செய்யணுமா? ஆசரிக்க வேண்டும். அது பாருங்க, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் நமக்கு காண்பித்த வழிகள். முதல்ல தேவனுக்கு பெற்றோருக்கும் பயப்படணும். அடுத்தது என்ன செய்யணும்? ஓய்வு நாளை. நீங்க ஓய்வு நாளை ஆசரிக்கிறது அவரை போல பரிசுத்தமாய் மாறுவதற்கு சமமானது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? இப்ப ஓய்வு நாளை ஆசரிப்பது தேவனை போல நம்ம பரிசுத்தராய் மாறுவதற்கு சமமானது. தேவன் அந்த வழியை தான் வச்சிருக்கிறார். ஆமே சொல்லுங்க. அப்போ இந்த ஓய்வு நாளை கை கொள்ளாதவன் தேவன் பரிசுத்தராய் இருப்பதில் அவன் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. ஒரு கேள்வி கேட்கிறேன். 7வது மாதம் முடிகிறது. 7வது மாதம் முடிகிற வரைக்கும் எத்தனை வாரங்களோ, ஒரு சண்டே கூட நான் ஆராதனை மிஸ் பண்ணதில்லை. ஒருவேளை நான் வெளியூருக்கு போயிருந்தாலும் அங்கே ஒரு ஆவிக்குரிய சபையில் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். சண்டே சர்வீஸை நான் மிஸ் பண்ணது இல்லை. இந்த 7 மாதமும் அவங்க மட்டும் கை தூக்குங்க. ரைட், சந்தோஷம். கையை கீழே போடுங்க. மற்றவர்கள் ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்களேன். சில இடத்துல
ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. ஒருத்தர் மட்டும் வருவாங்க. குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்கள கட்டாயப்படுத்தி இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்வாங்க? கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இருதயம் ஏங்கணும். இருதயம் என்ன செய்யணும்? ஏங்கணும். ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சே, தவிர்க்க முடியும் என்றால் தவிர்த்திடணும். தவிர்க்க முடியும் என்றால் என்ன செய்யணும்? தவிர்த்து விட வேண்டும். இல்லைன்னா இருதயம் ஏங்கணும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் மாறத்தக்கதான் என் குடும்பத்தெல்லாம் ரட்சிங்க. நான் குடும்பமாக போய் ஆலயத்தில் நிற்கணும். ஒரு வாரத்தை கூட நான் என்ன செய்யக்கூடாது. அப்படி ஏங்கி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சில நேரத்தில் வேலை நிமித்தமாக கட்டாய வேலை, சரிங்களா, ஸ்தோத்திரம், நீங்களா வேலை தெரிந்தெடுத்து கொண்டா நான் சொல்கிறேன் அபாயம். நானா ஆராதனைக்கு வர முடியும், நான் ஆராதனைக்கு வராமல் நான் வேலைக்கு போகிறேன்னா நான் சொல்கிறேன் அது அபாயம். தேவனுடைய கண்கள் அது பிரியமாக இராது. அப்படி இல்லையா, அரசாங்கத்து நிமித்தமாக நிர்பந்திக்கப்பட்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் என் இன்ஸ்டிடியூஷன் அப்படினால நான் அப்படி இருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தர் இடத்துல இரக்கத்தை கேளுங்க. எதை கேட்கணும் சொல்லுங்க? தேவ சமூகத்தில் இரக்கத்தை கேளுங்க, கிருபையை கேளுங்க. ஆண்டவர், இந்த சூழ்நிலைகள் மாறணும், ஆலயத்தில் போய் நிற்கணும் என்று. ஆனால் கிறிஸ்துவை அறிந்ததான முழு குடும்பம் என்றால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கட்டாயம் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஊருக்கு போனாலும் எங்கேயாலும் ஆவிக்குரிய சபையை பார்த்து நினைஞ்சிடணும், போயிட வேண்டும். உங்கள் உறவுகளோ உங்களுடைய குடும்ப ஃபங்க்ஷன்களோ அதை தடுத்து நிறுத்தும் என்றால் நீங்கள் அதுக்கு சம்மதிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியம் உங்களுக்கு வேணுங்க. எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குது? கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். குடும்ப சூழ்நிலை ஆண்டு அறியாதவர்கள் நிமித்தமாக நிர்பந்திக்கப்படுகிற நிலைமை என்றால் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கேளுங்க. நீங்க கிறிஸ்தவ குடும்பம் தான், முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னா இந்த சும்மா எங்க குடும்பத்தில் அவங்க கூப்பிட்டாங்க, அந்த பண்டிகை, அந்த ஃபங்க்ஷனு, அதுக்கு போனோம் இதுக்கு போனோன்னு ஆண்டு விட்ட விளையாடாதீங்க. கவனிக்கிறீங்களா? நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்களை நீங்கள் நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயத்தெல்லாம் சிலருக்கு உதாரணமாக நம்ம அவங்களெல்லாம் பார்க்கணும். அவங்களுடைய தொழுகை நேரத்தில் கடையை சாத்திடுவாங்க. என்ன செய்வாங்க? கடையை சாத்திடுவாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாஜா மீன்ஸ் நம்ம கடை வீதிக்கு போய் பாருங்கள், எத்தனை கடைகள் அந்த டைமுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஏப்பா எனக்கு வியாபாரம் முக்கியம் இல்லை, அவர்கள் தேடுகிற கடவுள் முக்கியம். நாங்கள் ஷார்ஜாவில் இருக்கும் பொழுது, அது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் பார்க்குற ரோட்டில் கூட எல்லாத்தையும் அவங்களுடைய வியாபாரத்தை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி போய் தெருவில் ஒரு காரியத்தை விரித்து அங்கே வண்டிட்டு அவங்க தொழுது கொள்கிறாங்க. என்ன சொல்லுகிறேன், விரும்புகிறேன், அவங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் கூட நமக்கு இருக்குதா? நமக்கு வியாபாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேவனை விட எது ரொம்ப முக்கியமாக இருக்குது? வியாபாரம் முக்கியமாக இருக்குது. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். திருநெல்வேலியில் நாங்கள் போனோன்னா மீன் வாங்கிட்டு வருவோம். தெரியுங்களா? எதுக்கு மீன்னா இங்கே நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுங்கிறதுனால அங்கே வாங்கிட்டு வருவோம். அங்கே நெப்போலியன் ஒரு பிரதர் இருக்கிறாங்க, சர்ச் பிலீவர், துதியின் கோட்டைக்கு போகிறதான பிலீவர். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மீன் வியாபாரம் எல்லாம் மற்ற சிக்கனோ மட்டனோ எதுவோ இருக்கட்டும், என்னைக்கு அதிகமான வியாபாரம்? சண்டே. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வியாபாரம் உள்ளவங்க லீவ் போடுவாங்க? மற்ற நாள் மட்டும் நான் கடை வச்சுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் பூட்டுறேன்னு யாராவது செய்வாங்களா? இந்த சகோதரன் வெள்ளிக்கிழமையானா நைட் ப்ரேயரில் இருக்கிறார். வெள்ளிக்கிழமையானா நைட் ப்ரேயர். 2 தடவை நான் கால் பண்ணி 2 நேரத்தில் நான் ப்ரேயரில் இருந்தேன் பாஸ்டர், அதனால் அட்டன் பண்ணலை. ரொம்ப சந்தோஷம். சனிக்கிழமை வியாபாரம் வைப்பார், ஞாயிற்றுக்கிழமை கடை கிடையாது. ஹலோ, ஒரு வியாபாரம் பண்ணுற ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல செயல் உண்டாகும். அதிலும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபிஷ்ஷோ நான் வெஜிடேரியன் எதுவாக இருக்கட்டும் அவங்களுக்கு அன்னைக்கு தான் பிரதானமான வியாபாரம். ஆனால் அன்னைக்கு கடையை மூடிட்டு சர்ச்சுக்கு போயிடுவார். ஞாயிற்றுக்கிழமை கடையே கிடையாது. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கல நினைக்கிறீங்களோ? 2 பிரான்ச் வச்சிருக்கிறார், குறைவே கிடையாது. காரணம், வியாபாரத்தை விட கர்த்தரை கனம் பண்ணுகிற இருதயம். அல்லேலூயா. பாருங்க, நான் பரிசுத்தராக இருக்க போது நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னதான் முதல் கட்டளையே, தேவனுக்கு பெற்றோருக்கு நீ பயப்படணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீ சரியாக ஆசரிக்கணும். இதில் குறை வரக்கூடாது. இன்னைக்கு சில காலிச்சாரெலாம் இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த வாரம் பாருங்கள், இது எல்லாமே நிரம்பி இருக்கும். காரணம் என்ன? மொதல் வாரம் கம்யூனியன். ஏன் கம்யூனியனுக்கு மட்டும் வரணும்? சொல்லுங்கள். அப்போ இந்த வாரம்லாம் முக்கியம் கிடையாதோ? நானே லீவ் போட்டு உட்காந்துருவா? மொதல் வாரம் மட்டும் நம்ம சர்ச்சை நடத்தினா போதுமா? இது தேவ ஒழுங்கு என்றால் முதல் வாரம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாரம் அந்த ஒழுங்கை கை கொள்ளணும். அல்லேலூயான்னு சொல்லுங்கள்.
கை கொள்ளுவேன் என்று சொல்லக்கூடியவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் 7 மாதம் முடிஞ்சிட்டு, இனி இருக்கிற இந்த 5 மாதம் நான் விட மாட்டேன், 5 மாதம் தவறாமல் வருவேன் சொல்றவங்க கைவர்த்தி ஆமென் சொல்லுங்க. ரைட், ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேகமாக வாசிங்கள், நமக்கு நேரம் குறைவு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தன் தன் சரீர பாண்டத்தை எப்படி செய்யணுமா? பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. சரீரத்தை, அவன் சரீரம் சரிங்களா? உங்க சரீரம் உங்களுக்கு சொந்தம். ஆனா கணவன் மனைவி என்று என்றைக்கு வருகிறோமோ அரங்க, சரீரத்தின் அதிகாரி புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அங்கதான் அந்த உரிமையே மாறுகிறது. அது வரைக்கும் அவரவர் சரீரத்துக்கு அவரவர் தான் யாரு? பொறுப்பு. சரிங்களா? இன்றைக்கு சரீரத்தை தேவன் ஆலயமாய் மாற்ற விரும்பும் பொழுது பிசாசு அதை அருவருப்புகளும் அசுத்தங்களும் பாவங்களும் நிறைந்ததான கல்லர் கோகையாக மாற்ற விரும்புகிறான். அதனால தான் இந்த சரீரத்தை குறித்து நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா நமக்குள் வருவதற்கு முன்பதாக உருவாக்கப்பட்டது சரீரம். ஹலோ, ஆவி ஆத்மா ஆண்டவர் பாருங்க, மனுஷனை மண்ணினால உருவாக்கின பின்பு ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். அவன் ஜீவனை உடைய ஆவியை உடைய ஆத்துமாவானான். புரிஞ்சுதா? ஆனா முதல்ல உருவாக்கப்பட்டது என்னது? சரீரம். இந்த சரீரத்தை எப்படியாகிலும் கரைப்படுத்தி நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது பிசாசுடைய திட்டம். ஆனா இந்த இதே சரீரத்தை ஆலயமாக மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போக என்பது தேவனுடைய திட்டம். இப்போ தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில ஜெயித்து கொண்டிருக்கிறதா? பிசாசுடைய திட்டம் ஜெயித்து கொண்டிருக்கிறதா? அப்போ இந்த கண் பரிசுத்தமா இருக்கணும், இந்த செவி பரிசுத்தமா இருக்கணும், இந்த கைகள் பரிசுத்தமா இருக்கணும், இந்த கால்கள் பரிசுத்தமா இருக்கணும், இந்த மூளை பகுதி யோசிக்கிறது பார்த்தீங்களா, அது பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய நாவு பரிசுத்தமா இருக்கணும். புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். நம்ம கை உயர்த்தி ஆராதிக்கிறோம், கைகளை அசைக்கிறோம். உங்க கை பரிசுத்தமானதா? இல்லை என்றால் தீமைக்கும் அசுத்தத்திற்கும் விளையாடுதா மொபைல்ல? யோசித்து பாருங்க. தவறான காரியங்களுக்கு இந்த கை துணை போகுதா? இந்த கண்கள் பரிசுத்தமானது தானா? இந்த செவிகள் பரிசுத்தமானவைகளை தான் கேட்கிறதா? இந்த வாய் நாவு பரிசுத்தமானதா? இதெல்லாம் கேட்டு பாருங்க. இதெல்லாம் இந்த சரீரத்தை ஆண்டவர் பரிசுத்தமாய் வைப்பதுக்கு தான் கொடுத்தார். ஆனா கரைப்படுத்துவதற்கு பிசாசு நிற்பான். நமக்கு தெரியும், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இது உலகத்தினால் உண்டானது, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இந்த சரீரத்தை கரைப்படுத்துவதற்கு ஏதுவான துணிகரமான காரியங்கள் ஏராளமாய் நடக்குது. வாலிப தம்பி தங்கச்சி, இந்த சரீரத்தை நீ பரிசுத்தமாக வைத்துக்கொள். இந்த சரீரத்தை எந்த விதத்திலும் எதிர்ப்பாளர் ஒருவராகிலும் தொடுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸ்தோத்திரம். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கடைசி எல்லாத்தையும் இழந்து நிற்பாங்க. ஆனால் ஒரு கேஸ்னா ஆனால் பெண்களை விட்டுருவாங்க. யாரை மட்டும் பிடிப்பாங்க? ஆண்களை மட்டும் பிடிப்பாங்க. இவர் அப்படி பண்ணிட்டாரு, திருமணத்துக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை, அப்படியா? அப்போ போன காரியம், வந்த காரியம், பைக்கில் சுற்றின காரியம், ஊராக அங்கே உட்கார்ந்ததான காரியம், ஹோட்டலில் எங்கேயாகிலும் இருந்ததான காரியம். என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் தப்பு கிடையாது. கடைசி ஒன்று எல்லாத்தையும் இழந்துட்டோம், மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் உடனே யார் மேலே மட்டும் சட்டம் பாயும் சொல்லுங்க? அப்போ அவங்க அந்த சகோதரி தப்பே செய்யலையா? இப்படிப்பட்ட அருவருப்புக்கான காரியங்களுக்கு ஒரு நாளும் இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஏராளமான நியூஸ், ஸ்தோத்திரம், ஒரு கணவன் மனைவிக்கு உண்மை இல்லாத, ஒரு மனைவி கணவனுக்கு உண்மை இல்லாத கள்ள உறவுகள் ஏராளமாக பெருகுச்சு. அதுக்காக பிள்ளைகளை கொல்றதுக்கு தயங்காத பெற்றோர், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கும். நேற்றைய தினம் 4 வயசு பிள்ளை. நான் சொல்கிறேன், இப்படி கொன்னுட்டு ஒரு ஆளோட கூட போய் வாழ முடியுமா? கொன்ன அடுத்த நிமிஷம் பிடிச்சி எங்கே கொண்டு போய் வைக்க போகிறான்? ஜெயிலில் கொண்டு போய் போடுவான். எப்படி வாழ முடியும்? பிசாசு பாருங்க, மனதை குருடாக்கி துணிகரமான பாவத்தை செய்ய வச்சு பிள்ளைகளெல்லாம் கொண்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் வாழணும்னு நினைக்கிறாங்களே. எவ்வளவு அருவருப்பும் துணிகரமான காலத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதனால தான் தேவன் இந்த சரீரத்தை ஆலயமாய் மாற்ற, அதை ஆலயமாகவே வைத்துக்கொள்ள தேவன் நமக்கு கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அவன் தன் சரீர பாண்டத்தை எப்படிவா பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஆமென் சொல்லுங்க.
இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட பாருங்க. சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தேவனுடைய நியாயாசனத்தில் நிற்கணும். அதை உணர்ந்து இந்த சரீரத்தை பரிசுத்தமா காக்கணும். அவனவன் காத்துக்கொள்ளணும். அலிப தம்பி தங்கச்சி, நீ ஒன்ன காத்துக்கொள், அவ்வளவுதான். நீ ஒன்ன காத்துக்கோ. உன் ஃப்ரெண்டை பார்க்காத, உலகத்தை பார்க்காத. அவங்கெல்லாம் கெட்டு அழிஞ்சு போறாங்கன்னா நீ ஒன்ன காத்துக்கொள். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம். இச்சையானது கற்பம் தரித்து என்ன செய்யுமா? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:14-15. அவனவன் போதும் ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். ஒரு லாங் சாப்டர், அடுத்த ஒரு குறிப்பு, பெரிய குறிப்பு தான். 1 கொரிந்தியர் 12:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்படுகிறது. பாருங்க, நேத்திக்கு உபவாச ஜெபத்துல ஆவியின் வரங்கள் 9 குறித்து நான் கொஞ்ச நேரம் பேசினேன். பேசி இவைகள்லாம் நம்ம சபையில செயல்படணும் ஆண்டவரே. அதெல்லாம் ஏதோ ஒதுக்கப்பட்டது, அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. டிஜிஎஸ் ஐயா இல்லை என்றால் மோகன் சிலாசஸ் ஐயா இவங்க தான் அற்புதத்தை செய்வாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. கர்த்தர் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆவியானவர் யாருக்கெல்லாம் அந்த வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறாரோ ஒவ்வொரு மூலமாகவும் வரங்கள் கிரியேட் செய்யும். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மூலமாக மட்டும்தான் நடக்கணும் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்ப நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய வரங்கள் உங்கள் மூலமாக செயல்படும். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அல்லேலூயா. பாருங்கள், ஞானத்தை போதிக்க வந்த வரம் உடையவர்கள் அவர்கள் சோத்திரம். யோசேப்பை காண்பிக்கிறேன் பாருங்க. 7 வருஷ செழிப்பு, 7 வருஷ பஞ்சம். இதுதான் அவனுடைய சொப்பனம். நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லலை. அவனுடைய ஞானம் நல்லா கவனிங்க. அவனுடைய ஞானம் பிரச்சனையும் மாத்திரம் சொல்றதில்லை. பிரச்சனைய சொல்யூஷன் என்ன? இந்த 7 வருஷ செழிப்புல எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. 7 வருஷ பஞ்சத்துல அப்பதான் நீங்க உங்களை தற்காத்து கொள்ள முடியும். இதுதான் தேவ ஞானம். ஆமென் சொல்லுங்களேன். இது நமக்கு தேவை. இப்படிப்பட்ட வரம் நமக்கு தேவை. குடும்பத்திலும் தேவை, ஊழியத்திலும் தேவை. பிரச்சனை என்ன என்பதை அறிவதற்கு தேவையான ஞானம் மாத்திரமல்ல, பிரச்சனையுடைய தீர்வு என்ன என்பதையும் அறிகிறதான ஞானம் தேவனுடைய வரம். அறிவை உணர்த்தும் வசனம். சில பார்த்தீங்கன்னா சில குற்றங்கள் குறைகள் நிமித்தமாக பிரச்சனைக்குள்ள மாட்டியிருப்பாங்க. குற்றம் குறையை வெளியே காட்ட மாட்டாங்க. நல்ல ஆட்களை மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அனனியா சப்பீரால் மாதிரி. பேதுரு சொல்லுவான், இதை விற்பதற்கு முன்பதாக அந்த பணம் உலகத்தில் இல்லையா, விற்ற பின்பும் அதனுடைய தொகை இடத்தில் இல்லையான்னு கேட்கிறார். அப்ப அவங்க செய்த குற்றத்தை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம். இப்படி வரங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன தப்பு செஞ்சாலும் ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படி இல்லை. தப்பு தவறுகளை நமக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். இந்த குறையினால தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. தேவனுடைய ஆலயத்தை கனம் பண்ணாதனால தான் உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படலை. தேவ சமூகத்தை கனயனம் பண்ணி நம்ம இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே லேட்டாக நடக்க வேண்டிய காரியம் நடக்காமலே இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லணும். அல்லேலூயா. நீங்க வந்துட்டீங்களா, பெரிய நல்லது, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா கர்த்தர் என்ன கேட்பார் தெரியுங்களா? ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டியதை சொல்லு. வசனத்தின்படி நடக்கிறவங்கள தான் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். வசனத்தை தாண்டி நடக்கிற எவரையுமே கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது. நான் ஜெபம் பண்ணாலும் சரி, வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் வந்தாலும் சரி, உங்களை ஆஸ்வதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் நான்? இந்த வரங்கள் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசன வரமாக இருக்கட்டும், அற்புதங்களை செய்யும் வரமாக இருக்கட்டும், குணமாக்கும் வரமாக இருக்கட்டும், பற்பல பாஷைகளை பேசும் வரமாக இருக்கட்டும், விசுவாச வரமாக இருக்கட்டும். நேற்றுக்கு அதுக்கெல்லாம் டைம் எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு டைம் இல்லை. ஸ்தோத்திரம். அவைகளை சொல்வதற்கு டைம் இல்லை. என்ன சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, இந்த வரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். இன்னைக்கு வரங்கள் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சுன்னா தன்னை பெரிய ஆளை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் நிறைய இடத்துல ஃபெயிலியர். தீர்க்கதரிசனம் வர உள்ளவர்கள் தங்களை ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி அப்படி இப்படின்னு ரொம்ப காமிக்கிறதுனால பல இடத்துல தீர்க்கதரிசனம் ஃபெயிலியர். அதை தான் ஃபுல்லாக இன்னைக்கு எல்லாமே வீடியோ. என்ன பாருங்க, வீடியோ போயிட்டு இருக்கு பாருங்க. சரிங்களா? அவன் கண்டுபிடிச்சிருந்தான். இவன் பாருங்க சொன்னதான தீர்க்கதரிசனம் தப்பு, ஏமாத்துறாங்க, சும்மா என்னத்தையோ சொல்லி காலத்தை கழிக்கிறாங்க, ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. உடனே அதை எடுத்து 4 பேர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறான், தூற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறான். எதுக்கு சொல்கிறேன்? வரங்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதிக தெய்வ பயம் இருக்கணும்.
அதிக தாழ்மை இருக்கணும், பெருமை நினைச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. மகிமையை கர்த்தருக்கு மட்டும் என்ன செய்யணும்? செலுத்தணும். அப்படிப்பட்ட ஆளுகளுக்குள்ள வரங்கள் செயல்படும். அல்லேலூயான்னு சொல்லுங்கள். இந்த 3 இல்லாத ஆட்கள் எங்கேயாயிலும் தவறு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா மனுஷனை பிரியப்படுத்துக்காக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. கர்த்தரங்க இருக்க மாட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மகிமை உண்டாகட்டும். எதற்காக சொல்லுகிறேன்? இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான காரியங்கள். வாசிங்க லூக்கா 19:15. வேகமா வாசிங்க. லூக்கா 19:15. பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னார். ஒரு பிரபு, ஒரு ராஜா 10 பேரை கூப்பிட்டார். அவருடைய 10 ராத்தல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராத்தல். சரிங்களா? ஒரு ராத்தல்ங்கிறது ஒரு பணம், ஒரு எவ்வளோ பணம். சரிங்களா? கையில் கொடுத்து நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், இந்த ராத்தல் இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? வியாபாரம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு லாபத்தை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும், நான் வர சமயம் கணக்கு கேட்பேங்கிற மாதிரி போயிட்டார். போயிட்டு வந்ததானே அவர், நல்லா கவனிங்க, ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறாரு. ஒருத்தன் சொல்கிறான், நீர் என்ற ஒரு ராத்தல் கொடுத்தீரா, அதை வச்சு நான் 10 ராத்தல். சரிங்களா? சோத்திரம். ஒரு 1000 ரூபா கொடுத்தீரா, நான் 10,000 ரூபாயை நினைஞ்சிருக்கிறேன், மாற்றி வச்சிருக்கிறேன். இவனை 10 பட்டணத்துக்கு அதிகாரியை மாற்றுங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் அது ஒரு சம்பவமாக இருந்தாலும் நான் இதில் ஒரு பகுதியை மட்டும் எடுக்கிறேன். சம்பாதித்ததை, ஸ்தோத்திரம், அவனவன் சம்பாதித்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறேன். என்னப்பா நீ சம்பாதிச்ச? இப்போ நான் கேட்குறேன், உங்களை பார்த்துக்க, நீங்கள் என்ன சம்பாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்ன சம்பாதிச்சிருக்கிறீங்க? அவரவர் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். ஏதாங்களே ஒன்று. வீடு சம்பாதிச்சிருக்கிறாங்களா? ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கீங்களா? சரி, சந்தோஷம். வேறு யாரும் ஒன்றுமே சம்பாதிக்கலையா? பணத்தை சம்பாதிச்சிருக்கிறோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஆபரணத்தை சம்பாதிச்சிருக்கிறோம், வாகனங்களை சம்பாதிச்சிருக்கிறோம். சரிங்களா? வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், என்னென்ன உண்டோ, ஏசி, எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறோம், சம்பாதிச்சிருக்கிறோம். இதில் ஸ்தோத்திரம், பரலோகத்துக்கு போயாச்சுன்னு வைங்களேன், நீ என்னப்பா சம்பாதிச்சேன்னு உன்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் சொல்லுவீங்க. வீடை சம்பாதிச்சேன். எங்கே உன் வீடு? அது கீழே இருக்குது. ஆபரணத்தை சம்பாதிச்சேன். எங்கே உன் ஆபரணம்? எடுத்துகிட்டு வரணும் தான் நினச்சேன், ஒன்றும் மேலே வர மாட்டேங்குது. பணத்தை சம்பாதிச்சேன், அக்கௌண்ட் புக்கை எடுத்துக்கணும்னு நினச்சேன், என்னுடைய டெபிட் கார்டு, என்னுடைய கிரெடிட் கார்டு, அது ஒன்றுமே எங்கள் மேலே செய்யாது, வராது. வாகனத்தை சம்பாதிச்சேன், ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், எங்கே உன் காரு? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் செஞ்ச ஒரு காரியம் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. கூகுள் மேப் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? வழிகாட்டும். நான் சும்மா ஒரு தமாஷுக்கு நேற்றுக்கு ஹெவன் அப்படின்னு போட்டுவிட்டேன். சரிங்களா? அது பார்த்தா அருப்புக்கோட்டையில் ஏதோ காட்ஸ் ஹெவன்னு ஏதோ ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த என்ன செய்யுது? காமிச்சிட்டு இருக்குது. நான் போட்ட ஹெவன் எது? சும்மா ஒரு காரியத்துக்கு தான். சரிங்களா? நம்ம போடுற எதுவுமே, நம்ம வச்சிருக்கிற எதுவுமே அங்கே என்ன செய்யாது? வராது. நம்ம சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆத்துமாக்கள் எங்கே வருவாங்க? அதை சம்பாதிச்சியா? அதை சம்பாதிச்சிருக்கீங்களா? பொண்ணை சம்பாதிச்சிங்க, வெள்ளியை சம்பாதிச்சிங்க, ஆஸ்திகளை சம்பாதிச்சிங்க, வீடுகளை சம்பாதிச்சிங்க, வாகனங்களை சம்பாதிச்சிங்க, எல்லா இடங்களை சம்பாதிச்சிங்க. நான் இப்போ கேட்குறேன், ஆத்துமாக்களை சம்பாதிச்சிங்களா? நீங்கள் சம்பாதிச்ச இந்த எதுவும் பூமியில் தான் இருக்கும், எதுவும் நம்மோடு கூட என்ன செய்யாது? வராது. வரக்கூடிய ஒன்றே ஒன்று ஆத்துமாக்கள். உங்கள் குடும்பத்தை சம்பாதிச்சிங்களா? முதல்ல உங்கள் கணவனை நீங்கள் முதல்ல சம்பாதிச்சிங்களா? உங்கள் மனைவியை நீங்கள் சம்பாதிச்சிங்களா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சம்பாதிச்சிங்களா? உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் சம்பாதிச்சிங்களா? உங்கள் நண்பர்களை நீங்கள் சம்பாதிச்சிங்களா? யோசிச்சு பாருங்க. இவைகளை சம்பாதிக்காம நீங்கள் வேற எதை சம்பாதிச்சாலும் நான் சொல்லுறேன் வேஸ்ட்டு. பூமியோட அவைகளெல்லாம் ஒளிந்து போகும். கண்ணை மூடியாச்சுன்னா எதுவும் நம்மோடு கூட என்ன செய்யாது? வராது. எவ்வளோ பெரிய ஆளானாலும், எவ்வளோ பெரிய செயினை போட்டிருந்தாலும் கலட்டாமல் உள்ள புதைக்க மாட்டாங்க, இல்லைன்னா எரிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஆபரணத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு வைக்க மாட்டாங்க. எதுவும் நம்மோடு கூட வரப்போகிறது இல்லை. ஆத்துமாக்கள் வருவார்கள். நீங்கள் சம்பாதித்தது என்ன? கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். ஆத்துமாக்களை சம்பாதிக்கலாம்னு இன்றைக்கி அழுது கேட்கணும். ஆத்துமாக்களை நான் சம்பாதிக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தை இன்னும் நான் சம்பாதிக்கலையே, என் குடும்பத்தை நான் சம்பாதிக்கணும் ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா இன்னும் ஆண்டவரே அறியலை, எங்கள் அப்பா அம்மாவை நான் கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்கணும் ஆண்டவரே. அப்படி அழுது கேளுங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார். ரெவலேஷன் சாப்டர் 22 verse 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிங்க, நம்ம முடிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்னோட கூட வருகிறது. கவனிச்சீங்களா? அவனுக்கு கிரியை அளிக்கிற தேவன், பலன் அளிக்கிற தேவன். அவனுடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கிற தேவன். பரலோகத்தில் என்ன பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க? உலகத்தில் மனுஷன் செய்த ஒவ்வொரு கிரியைகளும் நியாயம் தீர்க்கப்படும். மனுஷனுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் யோசனைகளும் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஒவ்வொரு செய்கைகளும் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இல்லாத ஒன்று நான் ஒன்றும் சொல்லலைண்ணா. அப்படி இருக்கும் பொழுது என்ன பலனை நாம் பெற்றுக்கொள்வோம்? நன்மையான பலனை பெற்றுக்கொள்வோமா, இல்லை என தண்டனையை தான் பெற்றுக்கொள்வோமா? எரேமியா 17:10 சொல்லப்பட்டிருக்கோம், அவனுடையதான வழிகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் தக்கதை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். எசேக்கியேல் 33:20 சொல்லப்பட்டிருக்கோம், அவனுடைய வழிகளின்படி நியாயம் தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கோம். எல்லாமே என்ன நெகட்டிவாக தானே இருக்கும்? அப்படி அல்ல. எபேசியர் 6:7 வாசிக்கும் பொழுது அவன் செய்த நன்மைகளுடையதான பலனை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 3:8 சொல்லப்பட்டிருக்கோம், அவன் வேலைக்கான தக்க கூலியை அவன் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் பாருங்க, 1 சாமுவேல் 26:23 சொல்லப்பட்டிருக்கோம், அவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்க பலனை நான் அளிப்பேன். அதாவது எல்லாமே நெகட்டிவ், நம்ம எல்லாமே சரியில்லை, அப்படி ஒரு காரியத்துக்கு நான் வரல. நீ நன்மையை விதைப்பாய் என்றால் நீ நன்மையை அறுப்பாய். தீமையை விதைத்தால் தீமையை தான் செய்வோம், அறுப்போம். பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். நீ கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசங்கள், செய்ததான வேலைகள் அத்தனைக்கும் கூலிய பூமியில நாம பெறுகிறோமோ இல்லையோ, கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு அளிக்கிறதான பலன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி தான் இருக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை அறிந்து நன்மையானதை விதைப்போம். அல்லேலூயா. தேவனுக்காக உழைப்போம், தேவனுக்காக வேலை செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், ஆத்துமாக்களை சம்பாதிப்போம். அதுதான் கடைசியில் வந்து நிற்கக்கூடியது. உலகத்துள்ள எதுவும் நம்மோடு கூட வராது, பரலோகத்துக்கும் அது வராது. அல்லேலூயா. அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு போதித்தேன். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, அவரவர் ஜெபம் பண்ணணும். எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், அவங்க ஜெபம் பண்ணால் கர்த்தர் அவங்கள ஆஸ்வதிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் வயிறு நிரம்பணும்னா நீங்கள் தான் சாப்பிடணும்.